அந்த படப்பிடிப்பு தருணங்கள்ல உங்களால இன்னி வரைக்கும் நீங்க செரிஷ் பண்ற மொமெண்ட்னா எது? எவ்ரிடே சார். ஆக்சுவலி அது வந்து எவ்ரிடேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எவ்ரிடே ஏதாவது ஒரு பயங்கரமான மொமெண்ட்டு, செரிஷபிள் மொமெண்ட்டு, ஒரு கூஸ்பம்பான எங்களுக்கு சொல்றேன். எனக்கு எனக்கு ஆஸ் அ பெர்சன் ஆஸ் அ ஒரு ஃபேனா வந்து அது நடந்துட்டே தான் இருக்கும். அந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டா அவர் என்ன பண்றாருன்றதெல்லாம் அப்ப தானே பார்க்குறோம். லைக் வந்து ஏன்னா அது வந்து அவரு இப்போ ஒரு வித்தவுட் மேக்கப் அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு காலைல போய் ஷூட்டிங்க்கு அந்த பூஜை போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் போய் அவர பார்த்தேன். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து இந்த படம் ரிலீஸ் வேற ஆக்சுவலி காலா ரிலீஸ். அன்னைக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்றோம். ஐ திங்க் ஜூன் 7த் ஆர் ஜூன் 7த் நெனைக்கிறேன். ஸோ அப்ப தான் வந்து ஜூனா ஜூலைஸ்ன்னு தெரியல. ஸோ அப்ப தான் காலா ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டும். ஸோ அவர போய் பார்த்துட்டு காலாக்கு விஷ் பண்ணிட்டு அப்புறம் ஸோ அவரு அப்ப நம்ம இப்ப பார்க்குற தலைவர் எப்படி இருப்பாரு நார்மலான பெர்சனா இருக்காரு. பட் அந்த பூஜைக்கு வந்து அவர் அந்த மேக்கப்லாம் போட்டு, அந்த காஸ்டியூம் போட்டு அவர் அந்த ரூம்லேருந்து வெளில நடந்து வந்தார்ல. அது ஏதோ என் மைண்ட்ல ஒரு பிஜிஎம் ஓடுது. வேற ஆள் ஒருத்தரு. ஸோ அப்ப அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு ஏன்னா அதுவரைக்கும் நம்ம வந்து லுக் டெஸ்ட் பண்ணோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அது எல்லாமே தெரியும். பட் அந்த மொமெண்ட்ல தான் வந்து நம்ம வந்து ஒரு தலைவர் படம் பண்ண போறோம். ஏன்னா அவர் வெளில வராருல்ல அந்த ஸோ அது மாதிரி எவ்ரி டே தேர் வில் பி சம்திங் டூ செரிஷ் அப்பான்.